எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் 2 நாள் பெஞ்ச அடமழையில் எங்கள் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி. வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி புகுந்துருச்சு. இப்போ வந்து நான் கம்மாயை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்மா நிறைஞ்சி, பெரிய கம்மா ஒன்று இருக்குது, அது நிறைஞ்சி நம்ம ஊருக்குள்ளே இருக்க அந்த கம்மா வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வெளியே போகவே முடியலை. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுச்சு. அதுக்குள்ளே எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துவைக்கிறது குளிக்கிறது அந்த கம்மா. அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கு அந்த கம்மா. இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படி வரைக்குமே தண்ணி நிறைஞ்சிருச்சு. அங்கே பெரிய கம்மாயை வந்து அடைச்சிட்டாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. அதை அடைக்கலைன்னா இந்நேரம் ஊருக்குள்ளே தண்ணி போயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு. மேலே வரைக்கும் தண்ணி இருக்குது. பாம்பு பார்த்தீங்களா, பாம்பு அப்படியே மேலே மிதந்து வருது பார்த்தீங்களா. பாம்பு எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ஓடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சு காடுக்குள்ளேயே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே தண்ணி பூடுற அளவுக்கு வந்துருச்சு. 2 நாள் வந்து பயங்கர மழை. இதுதான் எங்கள் ஊர் கம்மா. பக்கத்தில் இருக்கிறது வந்து கிணறு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் பாம்பு. அங்கே பெரிய கம்மாய் நிறைஞ்சி அது உடையிற ஸ்டேஜில் இருக்கா. எல்லோரும் அதை வந்து அடைக்க போயிருக்காங்க. அடைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் அடைக்கப்பட்டதுனால இங்கே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து நிறைஞ்சு நிற்கிது. இப்போ ஊருக்குள்ளே வந்து வந்துடும். இன்னொரு மழை பெஞ்சிச்சுன்னா உள்ளே வந்துடும் கண்டிப்பாக. கீழே வீடு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரைக்கும் தண்ணி போயிடுச்சு. இது வந்து நம்ம ஊர் மந்தையில் இருக்க காளியம்மன் கோயில். எங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி. இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெருக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப தண்ணி. இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி தண்ணி இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே இருக்குது தண்ணி. இந்த ரோட்லேருந்து தண்ணி பெஞ்சு அங்கே பள்ளமாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக வந்துருச்சு. இதுவும் ஒரு வீடு. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி போயிடுச்சு. தெப்பம் மாதிரி நிற்கிது. இப்போ வீட்டுக்குள்ளே போகணும்னாலே நம்ம வந்து இந்த தெப்பத்தை கடந்து தான் போகணும். அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு. இப்போ வந்து நான் இது பாருங்கள், இது தொழுவோம். இது ஒரு வீடு. ஆடு மாடு கட்டுற இடம். இங்கே வந்து ஆடு மாடுலாம் ரொம்ப பாவங்க. அங்கெல்லாம் நிற்கிறதுக்கே இடம் இல்லை. தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ரோட்டு வழியாக போயிட்டுருக்கு. இப்போ மழை பெஞ்சதுனால எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அதை எடுத்து விட்றாங்க சாக்கடைக்கு போகிற மாதிரி. பாருங்க, கார் நிற்கிற இடம் எல்லாமே வீடு எல்லாமே வந்து தண்ணி நிறைஞ்சி போய் கிடக்கு. தண்ணி நிறைஞ்சி காடெல்லாம் தண்ணி. இப்போ வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஓடையை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க பேக் சைடு. இது வந்து ஒரு சாவடி மடம்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக தண்ணி. காட்டில் விவசாயம் பண்ணவங்களாம் ரொம்ப பாவம். மல்லி, கம்பு, சோளம் எல்லாமே பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு. இங்கே பாருங்க எப்படி தெப்பமாக நிற்குதுன்னு. வண்டியுமே முழுகிற அளவுக்கு அந்த மாதிரி தண்ணி நிறைஞ்சிருச்சு. இப்போ வந்து வீட்டோட பின்பக்கம் இதெல்லாம் காடு. விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயம் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா தெப்பமாக மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெறிச்சிச்சு. சரி போய் பார்ப்போம்னு சொன்னோம்னா ஊர் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே காடு ஃபுல்லாக தண்ணி. இனிமேல் இது வந்து நமக்கு விவசாயம் ஆகாது, விளைச்சலும் வராதுன்னு பாருங்கள். இந்த ஓடையில் தண்ணி பெரிய கம்மாய் நிறைஞ்சு இந்த ஓடையில் வந்துருச்சு. மேலே வரைக்கும் தண்ணி தெப்பமாக நிற்கிது. அப்படியே அலையாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து அது பக்கத்தில் இருக்க ஊருக்கு போய் அந்த கம்மாயில் வந்து நிறைய போயிடும். இது ஃபுல்லாகவே இது வந்து பேக் சைடு. இங்கே தான் வந்து எல்லோரும் பின்னாடி போவாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 நாள் ரொம்ப மழை. எப்படா மழை விடும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ தான் கொஞ்சம் விட்டுச்சு. ஆனால் திரும்ப நைட்டு பெய்யுமா என்னன்னு தெரியல. இது வந்து சுற்றி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். காடு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இதை வந்து என்னுடைய பின்னாடி காமிக்கிறேன். கம்மா, ஓடை, காடு எல்லாமே தண்ணி. வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. உங்கள் ஊர்லெலாம் எப்படி மழை பெஞ்சு எப்படி தண்ணி ஓடுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாமே வந்து சாஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டம். இதை நம்பி வந்து எத்தனை பேர் இருப்பாங்க. எல்லா சோளமும் பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு. மல்லியெல்லாம் இப்போ தான் தளைஞ்சி வந்திருக்குன்னு போன வீடியோவில் போட்டிருப்பேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக போயிடுச்சு. ஒன்றும் செய்ய முடியல. ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 சைடும் தண்ணி எப்படி போய் பாருங்க. அந்தந்த சாக்கடைக்கு நேராக அதை